குட் மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து சண்டே மக்களே. சண்டே வந்து நான்வெஜ் எடுத்திருக்கேன். சிக்கனில் வந்து கபாப் செய்யலான்ட்டு ஒரு ஐடியா. ஏர் ஃப்ரையர் வந்து வாங்கினேன். ஸோ இன்றைக்கி வந்து அதில் ட்ரை பண்ணலாம். ஏற்கனவே வந்து பீஸா அந்த மாதிரி பேக்டு ஐட்டம்லாம் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ சூப்பராகவே வந்தது. இன்றைக்கி சிக்கனில் வந்து கபாப் செய்ய போகிறேன். ஸோ அதை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தயிரை வந்து இந்த தண்ணி வடிகட்டி வச்சோம்ல, அதை வந்து எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம வந்து பாக்கெட் தயிர் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். தண்ணி எத்தவொடனே எப்படி க்ரீமி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் லைட்டாக, ரெண்டாவது வந்து சீரகத்தூள், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்குங்க, அவ்வளோதான். மூணாவது வந்து காஷ்மீரி சில்லி. இது வந்து கலர் கொடுக்கும். கரம் மசாலா, லெமன் ஜூஸ், அப்புறம் உப்பு போடணும். எங்கள் வீட்டில் உப்பு தேடுறது தான் பெரிய விஷயம். இது வந்து 1/2 kgக்குங்க. இது வந்து கஸ்தூரி மேத்தி. சும்மா இதை வந்து இது நிறைய போட்டுறாதீங்க, ஒரு மாதிரி கசக ஆரம்பிச்சிடும். சும்மா இது பண்ணி தூளாக்கி இது வந்து இதுலேயே போட்டுருங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பாருங்க, இந்த அளவுக்கு போடுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து நல்லா வந்து கலந்துக்கலாம். உங்களுக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் கலர் வேணும்னா கலர் ஆட் பண்ணிக்கோங்க, ஃபுட் கலரு. அப்படி கலர் வேண்டாம், இது ஓகேனா இன்னும் காரத்துக்கு வந்து சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. இது காரம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரெஸ்ட்டு. நான் எப்படி வாங்கியிருக்கேன்னா, இந்த மாதிரி நீ கபாப்க்குன்னு கேட்டாலே அவங்க வெட்டி தருவாங்க. இது வந்து 1/2 kg போன்லெஸ்ஸு. ஸோ கபாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா போன்லெஸ் வந்து பண்ணும்போது இந்த மாதிரி செஸ் பீஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம், எடுத்து மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நல்லா அதுக்கு அப்ளை பண்ணி எடுத்து வச்சிடணும். ஸோ ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை எடுத்துன்னு போயிட்டு ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். ஒரு 3 to 4 hours வைக்க போகிறேன். உங்களுக்கு வந்து எடுக்கும்போது காட்டுறேன். ஸோ இப்போ வந்து கபாப்க்கு நம்ம அந்த க்ரீன் சட்னி செய்ய போகிறோம். கொத்தமல்லி மின்ட்லாம் போட்டு. ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு ஆக்சுவலாக முழுசாக போடணும். என்கிட்ட வந்து இந்த பேஸ்ட் மாதிரி இருக்கிறதுனால ஸோ அதுவே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா காரத்துக்கோசம், அண்டு இது இஞ்சி பூண்டு விழுது வச்சுருக்கோம், குமின் பவுட்ரு, உப்பு. இதில் வந்து சாட் மசாலா போடணும். நாங்கள் வந்து வாங்கலை, அதனால் யூஸ் பண்ணல. அப்புறம் கொஞ்சம் தயிர் சேர்க்குறோம். சரி, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காலையில் நம்ம சிக்கனுக்கு யூஸ் பண்ண தயிரே மீதி இருக்குது. சீரக பவுட்ரு, சீரகத்தூள்,
கொஞ்சம் உப்பு, லெமன் ஜூஸ் கொஞ்சம். ஸோ லெமன் ஜூஸு இப்போ வந்து அரைக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம வந்து கடையில் வாங்குற மாதிரியே வந்துருச்சு. இதில் வந்து சாட் மசாலா சேர்க்கணும். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லைனா வேண்டாம். ஸோ இதை நம்ம செஞ்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து கபாப் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் வாங்க. இது வந்து ஏர் ஃப்ரையரில் தான் நான் வந்து பண்ண போகிறேன். இப்போ தான் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட் டைம் வந்து சிக்கன் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த பீஸாலாம் செஞ்சேன். ஸோ நல்லா இருந்தது. அதெல்லாம் வீடியோ எடுக்கல. ஸோ இது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு 3 hours வந்து மேரினேட் ஆகிடுச்சு. ஃப்ரீசரில் வச்சிடணும். அப்படியே கொஞ்சம் கட்டியாகிடுச்சு. இப்போ வந்து கலந்து விட்டுட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஸ்டிக் வந்து வாங்கினேன் கபாப்க்கு. வாங்கி இது இவ்வளோ பெருசாக இருந்து கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதில் நான் வந்து கபாப் மாதிரி அந்த அடுக்கிட்டு ஏர் ஃப்ரையரில் வைக்க போகிறோம். கையில் கலக்க முடியல, ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு பீஸாக எடுத்து இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த மாதிரி. மக்களே, இந்த கட்டிங் போர்டு இது வந்து பேம்பு அதை உட்டால் செஞ்சது. உங்களுக்கு வேணும்னா லிங்க் தரேன், வேணும்னா வாங்கிக்கோங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வுட்டு வந்து நேச்சுரல் வுட் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லது. இது கொஞ்சம் சின்ன ஸ்டிக்கு தான், அதனால் வந்து 2 போதும். ஸோ வாங்க மக்களே, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டேன். லைட்டாக வந்து ஆயிலை வந்து பண்ணிட்டியா. ஸோ லைட்டாக வந்து ஆயில் வந்து இந்த பேன் மேலே அப்ளை பண்ணுவேன். அப்ளை பண்ணிட்டு ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஆயிலை மேலே தடவி விடுறேன். ஏற்கனவே இதில் ஆயில் போட்டிருக்கோம் நம்ம, இருந்தாலும் கொஞ்சம் ஆயிலை வந்து இதில் போட்டு விடுவோம். ஸோ ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ வைக்க போகிறோம்னா, டெம்பரேச்சர் வந்து 180 டிகிரி, டைமிங் வந்து 20 minutes. 20 minutesல வந்து நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு 10 minutes ஓடினோடனே பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து 10 minutes கூட விட போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறது பார்க்குறேன். ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ 11 minutes ரிமைனிங்கில் இருக்குது. இன்னும் ஒரு 10 minutes ஆனோடனே நம்ம பாஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு ஆயில் போடுவோம். ஸோ இப்போ 10ல் வந்துச்சு. இப்போ நம்ம பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணிவிட்டு உடனே திறந்துடுவானா, நிற்கட்டும் கொஞ்சம், ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ ஆயிலத்துக்கிட்ட வச்சுக்கிட்டு இதுக்கே தண்ணி சேர்க்கல, அதனால தண்ணி விடுது பாருங்க. ஆயில் வந்து சேர்த்தாச்சு. திருப்பியும் வந்து வேக வைக்கலாம். ஸோ 10 minutes கழிச்சு நம்ம பார்ப்போம். பர்ஃபெக்ட். இங்கே பாருங்க, செம்மையாக வந்திருக்கு. இல்லை, இது ஒரு சைடாக இருந்தால் நீங்கள் திருப்பி போடுங்க. ஒரு 5 minutes வைங்க, ஒன்றும் ஆகாது. நல்ல ஸ்மெல் மக்களே. தொலைங்க.
பார்த்து பார்த்து சுடுது ஓகே. எதும்போ ஸோ ரைட்டாக ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா நம்ம? இந்த பீஸ் பாருங்க, சூப்பர், செம்மையாக இருக்குங்க. ஷாப்பில் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்குது. ஸோ நம்ம வீட்டிலையே செஞ்சது. ஸோ பரோட்டாவோட டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எப்படி வெந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். சுடுது மக்களே, பரோட்டா அண்ட் அந்த சட்னி. சூப்பராக இருக்கு. அதெல்லாம் கிறிஸ்பாகவே வெந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க, வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஏர் ஃப்ரையோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், வேணும்னா வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.